லாவோட்ஸுடைய 56வது பாடல் டவ் ஜிங், வெளி நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும் டோ அப்படின்னு வச்சுக்கலாம். தோஸ் who know don't talk, those who talk don't know. Close your mouth, block off your senses, blunt your sharpness, untie your knots, soften your glare, settle your dust. This is primal identity. Be like the toe. It can't be approached or withdrawn from, benefited or harmed, honored or bought into disgrace. It gives itself continuously. That is why it endures. Those who know don't talk. யார் தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் பேச மாட்டார்கள். Those who talk don't know. யார் பேசுகிறாரோ அவர் தெரிந்திருக்கவில்லை. எதை? டோவை. க்ளோஸ் யுவர் மவுத், வாயை மூடுங்க. பிளாக் ஆஃப் யுவர் சென்சஸ், உங்களுடைய புலன்களை அடைத்து வையுங்கள். புலன்களை நடுநிலையோடு வையுங்கள். பிளண்ட் யுவர் ஷார்ப்னஸ், புத்திசாலித்தனமாக இருக்காதீர்கள். அன்ட்வே யுவர் நாட்ஸ், எல்லாத்தையும் இருக்க பற்றி கொண்டிருக்கார்கள். முடிச்சுகளை அவிழ்த்திருங்கள். சாஃப்டன் யுவர் கிளேர், ஒளி வீசக்கூடியவர்களாக இருக்காதீர்கள். செட்டில் யுவர் டஸ்ட், உங்களை நீங்களே ஆசுவாசப்பட்டுக் கொள்ளுங்கள், அதாவது அமைதிகாரங்கள். திஸ் இஸ் த பிரைமல் ஐடென்டிட்டி. இதெல்லாம் தான் அடிப்படை அடையாளம். என்ன? தெரிஞ்சவன் பேச மாட்டான், பேசுறவனுக்கு தெரியாது. சும்மா இருக்கணும், அதாவது வாயை மூடி இருக்க வேண்டும் என்பது சும்மா இருத்தல். புலன்களை வழியாக அதிகமாக செலவு பண்ணாமல் இருத்தல். ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் பற்றி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் லூஸாக வச்சுங்க. ஒளி வீசக்கூடியவராக இருக்காதீங்க. அமைதிக்காரங்கள். எல்லாமே கலங்கி இருப்பதிலிருந்து தெளிவாகி கொண்டே வாருங்கள். இதுதான் அடிப்படை அடையாளம். இது டோவோடு இருத்தல் என்பதின் அடையாளம். பி லைக் த டோ. டோ மாதிரி இருங்க. எப்படி? அதை இட் cannot be approached or withdrawn. அதை அடைய முடியாது, அதுலேருந்து விலகியும் போக முடியாது. பெனிஃபிட்டட் ஆர் ஹார்ம்ட், அதுலேருந்து பலனையும் பெற முடியாது, பலன் பெறாமலையும் இருக்க முடியாது. ஹார்னட் ஆர் பாட் இன்டு டிஸ்கிரேஸ், அதை மரியாதையாக நடத்த முடியாது, கேவலப்படுத்தவும் முடியாது. ஆனால் இட் கிவ்ஸ் இட் செல்ஃப் கண்டினியூஸ்லி, அது தன்னை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் தன்னை கொடுத்து கொண்டே இருக்கிறது, வெளி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால் அது நீடித்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது.